قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஷைத்தான் எவ்வழிகளிலெல்லாம் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி வருகிறான் என்பதனையும் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன, மார்க்கம் எப்படியெல்லாம் கற்றுத்தருகிறது என்பதனையும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இறுதியாக ஷைத்தான் என்பவன் நம்முடைய அமல்கள் விஷயத்தில் வருவான் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த செய்தியை பார்த்தோம். அப்போ அமல்களில் நாம் கோட்டை விட்டுறக்கூடாது. ஷைத்தான் அந்த அமல்கள் விஷயத்தில் நம்முடைய நன்மையை பறிப்பதற்காக வேண்டி அவன் ஆசைப்படுகிறான். அவனுடைய ஆசைக்கு ஒருபோதும் நாம் அடிபணிந்து விடக்கூடாது என்பதை நாம் கடந்த உரையில் பார்த்தோம். அதே அமல்கள் விஷயத்தில் இந்த ஷைத்தான் என்பவன் இன்னும் எந்த மாதிரியான அந்த ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் என்றால், எப்படி நம்முடைய அமல்களை செய்ய விடாமல் அதெல்லாம் ஒரு அமலாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்லெஸ் வருகிறதோ, அந்த அமல்களில் அலட்சியம் வருகிறதோ, அதே மாதிரி சில பேர் என்ன ஆயிடுவாங்க, அந்த அமல்களில் முக்தி அடைந்து ரொம்ப உயர்வாக போயிடுவாங்க, ரொம்ப அதிகபட்சமாக போயிடுவாங்க. இது மாதிரியும் போயிடக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் எளிமையான மார்க்கம், ஒரு கடுமையான மார்க்கம் கிடையாது. அமல்கள் விஷயத்தில் சாதாரணமாக நம்ம பள்ளிவாசலில் சும்மா உட்காந்துருந்தாலே நமக்கு நன்மை அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற மார்க்கம். ரோட்டில் ஏதாவது ஒரு பொருளை கிடக்குது, அதை நம்ம தூர தூக்கி போட்டாலே, இடையூறை அகற்றினாலே நன்மை என்று சொல்கிற மார்க்கம். அப்படிப்பட்ட இலகுவான மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அதிகமான நன்மையை பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்ம எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தாண்டி போறதற்கு பாருங்க, அது ஷைத்தான் போடுகிற ஒரு வலையாகத்தான் இருக்கிறது. அமல்களை அதிகமாக இதையும் சேர்த்து செய் என்று அதில் அதிகமாக செய்ய வைத்து இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிற வரம்புகளை மீறக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் கற்றுத்தருகிற பல்வேறு விதமான காரியங்களில் ஒரு காரியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார், விவாதாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் குடும்பத்தை பார்க்க வேண்டும், மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை மறந்துடுவார். இப்படி இருந்துடக்கூடாது. ஹன்வார் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்ட்ட நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. நான் இப்படி ஒரு நிலை இருக்குது, அப்படி ஒரு நிலை இருக்குது, உலகத்தை நோக்கி சில நேரத்தில் சாயிர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொன்னாங்க, சமநிலை தான், ஒரு நிலையில தான் நம்ம போகணுமே தவிர இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் தான். அப்படியே ஒரே நோக்கத்தோடு முழுக்க அமல்கள் அப்படின்னே முடிஞ்சிடாது. அமல்களே செஞ்சுக்கிட்டே இருப்பது அதுவும் நம் மார்க்கத்தினுடைய ஒரு சரியான நிலை கிடையாது என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வே
நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே நான் சொல்கிற நிலையிலேயே பள்ளிவாசல அதே கதி இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆளாக நீங்கள் மாறிவிட தெரியுமா? நீங்கள் மலக்குமார்களோடு முசாபஹா செய்யக்கூடிய அளவிற்கு மலக்குமார்கள் ரேஞ்சுக்கு போயிருவீங்க. மலக்குமார்கள் தான் அப்படிப்பட்டவர்கள். எந்த நேரமும் இறை சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய அந்த துதியை பாடக்கூடியவர்கள் மலக்குமார்கள். ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் அங்கே சொல்றாங்க, நம்ம மனிதனாக இருக்கிறோம், நம்ம இப்படியும் அப்படி தான் இருப்போம், அது பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாரும் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தருகிறார்கள். அப்ப அந்த நிலையை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்குமே நாம் அதை மறந்துடக்கூடாது. அதிகபட்சம் உச்சபட்சமாக செய்யணும் அப்படின்னு முழுகிறவும் கூடாது. அதே நேரத்தில் அமல்களிலிருந்து நம்ம பின்தங்கி விடவும் கூடாது. மார்க்கம் கற்றுத்தருகிற அமல்களில் ஒரு நடுநிலையான ஒரு நிலையை கையாளக்கூடிய ஒரு மக்களாகத்தான் நம்ம இருக்க வேண்டும். அதை மார்க்கம் நமக்கு பல வகையில் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லும்போது கூட இல்ல தீன இஸ்ரு, இந்த மார்க்கம் இருக்கிறது ரொம்ப இலகுவான மார்க்கம், கஷ்டமான மார்க்கம்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப இலகுவான மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லிவிட்டு வலை யுஷாத்தல்லதீன அஹதுன், நீங்கள் அந்த மார்க்கத்தை ரொம்ப மிகைத்து ரொம்ப அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவீங்கன்னா, அந்த மார்க்கத்தை நீங்கள் அதிகமாக கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எல்லா கலபகு, அந்த மார்க்கம் அவரை மிஞ்சிவிடும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சத்தியது ரொம்ப எளிமையாக நீங்கள் நடந்துக்கோங்க, ஒரு நடுநிலையை நீங்கள் கடைபிடியுங்கள், நீங்கள் நல்ல விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில 39வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கணுமே தவிர ஒரே நம்ம மார்க்கத்தை அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப விகாரமாக்கிடக்கூடாது. இலகுவான மார்க்கம் இது, ரொம்ப நமக்கு கடைபிடிப்பதற்கு தேதுவான ரொம்ப சிம்பிளான மார்க்கம் இது. எல்லாவற்றிலும் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர ஒரே விதமாக நம்முடைய கவனம் போயிடக்கூடாது. மார்க்கத்திலையும் நம்ம தொழுகை வணக்க வழிபாடுகள் கவனம் செலுத்தணும், அதே மாதிரி மனைவி பிள்ளைகள் அவர்களை பார்ப்பதிலும் கவனம் செலுத்தணும், எல்லாவற்றிலும் பரவலா இருக்கணும். அப்ப ஒரே அடியாக நம்ம மார்க்கம் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மார்க்கம் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிந்தனையை இப்படியே மாற்றி வணக்க வழிபாடு அதிகமாக செய்ய போறோம் அப்படிங்கிற நிலையில போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை பல இடங்களில் தடுக்கவும் செய்கிறார்கள். அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் இல்லை, அவனுடைய மனைவிமார்கிட்ட அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ் எப்படி மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுல ஈடுபாடாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க சில விஷயங்கள், ரசூலுல்லாஹ் இப்படிலாம் இருப்பாங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் ரொம்ப குறைவா செய்யற மாதிரி தெரியுது, அவங்க ரொம்ப கம்மியாக தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்பின் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு இல்லை, ரசூலுல்லாஹ் அதனால ரொம்ப குறைவா செய்யறாங்க போல அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆள் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இனிமேல் நான் எப்போ பார்த்தாலும் இரவு முழுக்க தொழுதுகிட்டே இருக்க போறேன், இனிமேல் நம்மளுடைய தொழுகை தான் நமக்கு எப்பவுமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். இன்னொரு ஆள் இவனை தொழுகிட்டே இருப்பான்னு சொல்லி நம்ம அதை விட எக்ஸ்ட்ரா போவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, நான் இனிமேல் தொடர் நோன்பு வைக்க போறேன், எப்பவுமே நோன்பு தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதை கேட்ட இன்னொருத்தர் இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க என்ன சொல்றது, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு படி மேல போய் இனிமேல் நான் திருமணமே செஞ்சுக்க மாட்டேன், திருமணம் செஞ்சாதானே குழந்தைகள் பிள்ளைகள் உலகம் அப்படின்னு ஓடணும், அதெல்லாம் தேவையே கிடையாது, முழுக்க முழுக்க மார்க்க ஈடுபாடோடு இருக்க போகிறேன் என்று 3 பேரும் சபதம் எடுத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை கேட்டு கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அன்துமல்லதீன குல்தும் கதா வக்கதா, நீங்க தான் இப்படி இப்படி அப்படிலாம் சொல்லிக்கிட்டீங்களா, தொடர்ச்சியா நோன்பு வைக்க போறேன், தொடர்ச்சியா இனிமேல் நம்ம தொழுகையிலே நான் ஈடுபட போறேன், இரவு முழுக்க தின்று வணங்க போகிறேன், அதே மாதிரி இனிமேல் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் நீங்க தான் பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய நாங்க தான் பேசிக்கிட்டோம், ஏன்னா நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் முன்பின் பாவம்லாம் மன்னிச்சுட்டான், நாங்க அப்படி கிடையாது, நாங்க அல்லாஹ்ட்ட போய் நாளை மறுமையில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னீல் அக்ஷாக்கும் லில்லா, நான் உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுகிறேன், வத்காக்கும் லஹு, அல்லாஹ்வுக்கு நான் அதிகமாக கட்டுப்பட்டவனாக பயப்பட்டவனாக இறையச்சமுடையவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். லாக்கின்னி, இருந்தாலும் அந்த இறையச்சம் என்னிடத்துல உங்களை விட அதிகமாக இருந்தாலும் நான் என்ன செய்றேன் தெரியுமா, அசூமு வஃப்திரு, சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் நோன்பு விடவும் செய்கிறேன், வஸல்லி வர்குது, நான் தொழவும் செய்கிறேன், தொழாமல் இருக்கவும் செய்கிறேன், சில நேரம் தொடர்ச்சியா தொழுதுகிட்டே இருக்கு அப்படிலாம் கிடையாது, தொழுவ
தொழுவாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வதஸவ்வஜுன் நிசா, நான் பெண்களை திருமணம் செய்தும் இருக்கிறேன். அதனால ஃபமன் ரஹீபான் சுன்னதி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவரே கிடையாதுப்பா. நீ தொழுகிட்டே இருக்க போற முடிவு எடுக்க போறியா? அது எந்த அடிப்படையில் எடுக்கிற? அப்படி இல்லை. அந்த அளவுக்கு மார்க்கம் ரொம்ப கடுமையான மார்க்கம் கிடையாது, இலகுவான மார்க்கம். தொழு, சில நேரம் முறங்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் கற்று தராங்க. நோன்பு வச்சுக்கிட்டே இருக்க போற முடிவு எடுக்கிறியா? அப்படி இல்லை, நோன்பு வை, சுன்னத்தான் நோன்பு வைக்கணும். அதே நேரத்தில் அதையே கதியாக இருந்து நான் தொடர்ச்சியா நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு முடிவு எடுக்க கூடாது. வை, கொஞ்ச நாள் விட்டுரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி பெண்கள் திருமணமே செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றீ, அது தப்பு, அது மார்க்கத்தின் அடிப்படையில் சரி கிடையாது. யார் அப்படி செய்கிறார்களோ என்னை சார்ந்தவனே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபிகளார் இந்த காரியங்களை தடுக்கிறாங்க. வணக்க வழிபாடு தான், இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க பாருங்க. இப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு சமநிலை, ஒரு நடுநிலையாக போக வேண்டுமே தவிர அந்த நடுநிலையில மீறி போய் மிதமிஞ்சி நாம அமல் செய்கிறோம் என்கிற பெயரால் போய்விடக் கூடாது. அதன் மூலமா ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க பார்க்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி புகாரியில 5063வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு செய்தியும் அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட வருகிறது. எப்படி வருது அப்படின்னு கேட்டா, அம்ர் பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் அவருடைய மகனாருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். திருமணம் செய்து திருமண வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மகன் வீட்டுக்கு போறாரு. போய் மகனை எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற விசாரிக்கிறதுக்காக சும்மா அப்படி சாதாரணமாக போறாரு. போனால் அவங்களுடைய மருமகள் தான் இருக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கிறாரு, என் மகன் நல்லா இருக்கிறாரா, நல்ல எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துலேயும் நல்ல மனிதர் தான், நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் இரவு நேரங்களில் படுக்கைக்கு வருவதில்லை, எங்களுடைய கதவை தாழ்பால் இடுவதே இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்க கதவு திறந்துதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இல்லற வாழ்க்கையில சரியாக ஈடுபட மாட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே சிறிது காலம் அவரும் பார்க்கிறாரு. இதே நிலை தொடர்கிற பட்சத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட போறார். யாரு? அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அம்ர் பின் ஆஸ் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. போய் இப்படி என்னுடைய மகனார் தொடர்ச்சியா இந்த மாதிரி இருக்கிறாராம், அவரை கூப்பிட்டு நீங்க என்னன்னு விசாரிங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நபிகளார் அழைக்கிறாங்க. ஆமாப்பா, என்னப்பா நல்லா இருக்கியா? சாதாரணமாக கேட்குறாங்க. சாதாரணமாக ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் கேட்குறாங்க. அவர் எப்படி இருக்கிறார், என்ன செயல்பாடு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற நேரத்தில் அந்த சஹாபி, என்னப்பா நல்லா இருக்கியா, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, எந்த மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி நோன்பு வைப்ப, எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, டெய்லி நான் நோன்பு வச்சிருவேன், நோன்பு வைக்காத காலமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. டெய்லி நோன்பு தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்குறாங்க, அப்போ குரானில் எப்படி படிக்கிறேன், இந்த மாதிரி தொழுவுற அப்படின்னு கேட்குறாங்க. டெய்லி நான் குரானை ரைட்டில் படித்து முடிச்சிருவேன், டெய்லி ஒவ்வொரு நாளும் குரானை படித்து முடிச்சிருவார். அந்த அளவுக்கு குரானை டெய்லி நான் முடிக்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள் அந்த சஹாபியை நோக்கி, ஏன்பா டெய்லி நோன்பு நோற்பது என்பது மார்க்கத்தின் அடிப்படை சரி கிடையாது. அதனால நீ மாதத்தில் 3 நோன்பு வை, அதுக்கு மேலே வைக்காதப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சக்தி இருக்குது, நான் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் குறைக்கிறீங்க, அப்படி குறைக்காதீங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி என்றால் அதை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலே எனக்கு சக்தி இருக்குது, நீங்கள் என்ன குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இறுதியாக சொல்கிறார்கள், ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பு விட்டுரு. சியாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நோன்பு வைத்தார்களோ, அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு வச்சாங்கன்னா, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க. அவங்களுடைய நோன்பு இருக்கிறதுலே உயர்ந்தபட்சம் அதிகமான நோன்பு வைத்தவர். அப்படிப்பட்ட அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோன்பு வச்சுக்கப்பா, அதுக்கு மேல போகக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மாசம் ஃபுல்லா நோன்பே வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் அமல்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை மீறி போயிடக்கூடாது. அந்த எல்லைகள் நஃபீல் தானங்க, சுன்னத் தானங்க அப்படின்னு நம்ம நஃபீலான விஷயம் தானே, நயா இஷ்டத்துக்கு செய்யலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதிலும் ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உபதேசத்தை அந்த சஹாபிக்கு சொல்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் குர்ஆன் ஓதுறாரே அதையும் சொல்றாங்க, டெய்லிலாம் குர்ஆன் ஓதக்கூடாது, வேணும்னா மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முடி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, டெய்லி நான் என்ன சொல்றீங்க நீங்க, என்னால குர்ஆன் அதிகமாக படிக்க முடியும், நான் டெய்லி குர்ஆன் படிச்சுட்டு இருக்கிறேன், என்ன நீங்க மாதத்துக்கு ஒரு முறை குறைச்சி சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் மாதத்தை விட குறைத்த நாட்களை எனக்கு ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் குறைச்சிக்கிட்டே வராங்க. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டுமென்றால் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், இதுக்கு மேல நீங்க ஓதக்கூடாது. ஒரு நம்ம ரமலான் மாசம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக குர்ஆனை படிப்போம்,
அந்த மாதிரி படிக்கக்கூடிய நேரத்தில் நாம கவனத்தில் வைக்க வேண்டியது என்ன, 3 நாளைக்கு ஒரு குரான் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம படிக்கணும். என்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் முடிக்க முடியும், 30 நாள் 30 குரான் முடியும் அப்படிங்கிற லெவல் போகக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், குரான் அது எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிந்தனை பல பேருக்கு இருக்கும். ஆனால் சஹாபாக்களை பாருங்க, நன்மையில போட்டி போடக்கூடியவர்களை எந்த நேரம் பார்த்தாலும் குரானை ஓதக்கூடியவளாக, குரானை படிக்கக்கூடியவளாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால நாம் அதிகமாக நன்மையில் ஈடுபட வேண்டும். அதே நேரத்தில் அந்த நன்மை மிதமிஞ்சி போயிடக்கூடாது. நடுநிலையாக நம்முடைய உடலை போட்டு வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலையில போயிடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய நபி எல்லாம் சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த செய்தி அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் வந்து சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி புகாரில 5052வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரியான கருத்தில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாஹ்வுடைய நபி எல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர்களை அன்சாரிகளோடு சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. அப்படி சகோதரர் ஏன்னா பொருளாதாரத்திலிருந்து எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொஞ்சம் நீங்கள் கொடுங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லா சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினாங்க. அப்படி சகோதரப்புற உறவை ஏற்படுத்தப்பட்டவர்கள் சல்மான் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முஹாஜிர் அந்த சஹாபியும், அபு தர்தா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியும் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தப்படுகிறார்கள். இப்படி சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தப்பட்டு அவங்க இருக்கக்கூடிய நிலையில சல்மான் ரலியல்லாஹு வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுடைய மனைவி ஆடைகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கப்பட்ட ஆடையை அடைஞ்சிக்கிட்டு ரொம்ப பார்க்கறதுக்கே இதாக இருக்கிறாங்க. அப்போ என்னம்மா பிரச்சனையா, இவ்வளோ அழுக்கான ஆடைகளை உங்கள் கணவர் வருவார், நீங்கள் அலங்கரித்து நல்ல முறையில் இருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழுக்கு படிந்த ஆடையை அணிஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் எந்த நேரம் பார்த்தாலும் தொழுகை நோன்பு அப்படின்னு இருக்கிறாரு, இவர் என்னோடு இருப்பதே கிடையாது, நம்மளை விரும்புறதே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறாரு, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கும் பொழுது அபு தர்தா அவர்களும் வந்து விடுகிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அபு தர்தா அவர்களே அந்த சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உணவு சமைச்சு வச்சிருக்கிறாங்க, வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நான் நோம்பு வச்சிருக்கிறேன், நான் எப்படி வர்றது, நான் வரல அப்படின்றாங்க. சல்மான் அவர்கள் வலுக்கட்டாயமாக உட்கார்ந்தா தான் நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடல நானும் சாப்பிட மாட்டேன், ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய உறவு இது, அதனால நீங்க உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது, சகோதராச்சே, அவர் விருந்தாளியாச்சே, அவர் சாப்பிட விடாம நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இது மாதிரி போகுது. இரவு வந்துடுது. இரவு நேரத்தில் இவர் என்ன பண்றாரு, தொழுவதற்காக எந்திரிச்சு போறாரு ஒளி செஞ்சுக்கிட்டு. அப்ப அபூ தர்தா அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடுறாரு. அப்போ இவர் கொஞ்ச நேரம் படுக்கிறாரு, மீண்டும் எழுந்து தொழுலான்னு நினைக்கிறார், மீண்டும் படுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் படுக்க வச்சிடுறாரு. இப்படியா இருக்கக்கூடிய நேரத்தில் சல்மான் அவர்களே அந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் எழுந்து இப்போ தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு, தொழுவுறாரு. இது மாதிரியே போய்கிட்டு இருக்குது சில நாட்கள். இப்போ அபூ தர்தா அவர்கள் நினைக்கிறார், என்னடா அது, நம்ம எவ்வளோ நல்ல அமல் செஞ்சுட்டு இருந்தோம், எவ்வளோ அமல்கள் ஈடுபட்டு இருந்தோம், இப்போ நம்முடைய அமல்கள்லாம் குறைஞ்சு போயிருச்சு, இப்போ அமல்கள்லாம் நம்ம செய்ய முடியாத நிலையாயிருச்சு, இவரால தான் நம்முடைய அமல்லாம் செய்ய முடியாது, இவர் நம்ம அமலை தடுக்கிறாரே, நம்ம நன்மையை இழந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுறாரு கம்ப்ளைண்ட் பண்ண. ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்கன்றதுக்காக வேண்டி நம்ம உறவு ஏற்படுத்திக்கிட்டோம், ஆனால் இவர் என்னுடைய நன்மையெல்லாம் பால்படுத்தக்கூடிய விதமாக நோன்பு வைக்க விட மாட்டாரு. கடமையான நோன்பை பொறுத்த வரைக்கும் நாம அந்த நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் விட முடியாது. இவர் உபரியான நோன்பா இருக்கிறது என்றால் உணவு இருக்கிறது மற்ற காரணம்லாம் விடலாம், தப்பு கிடையாது. ஆனால் கடமையான நோன்பை அப்படி விட முடியாது. ஏதாவது அத்தியாவசியம் ரொம்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம கடமையான நோன்பை விட முடியும். ஆனால் நம்ம சுன்னத்தான நோன்பா இருந்தால் நம்ம விட்டுக்கலாம், தப்பு கிடையாது, திடீர்னு வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி சாப்பிடாம இருந்தோம்னா இன்னைக்கு உணவு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விடுவதாக இருந்தாலும் கூட விட்டுக்கலாம், அது மார்க் அடிப்படையில் தவறாக சொல்லி தரப்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மாதிரி போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த மாதிரி நோன்பு வைக்க விட மாட்டாரு, நோன்பை முறிக்க சொல்றாரு, அதே மாதிரி இரவுல நின்று வணங்க விட மாட்டாரு, ரொம்ப குறைந்த நேரம் தான் விடுறாரு, இந்த மாதிரி இவர் பண்றாரு ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்கிறார்கள். இதுல கூடுதலாக சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, ஏன்பா இன்ன ரப்பிக்க அலைக்க ஹக்கா, நீ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு உன் மீது இருக்கிறது, அதே போன்று வலி நஃப்ஸிக அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, வலி அஹ்லிக அலைக்க ஹக்கா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, ஆத்தி
குல்ல தி ஹக்கின் ஹலைஹா ஹக்கஹா, நீ எல்லாவற்றுக்கும் அதனுடைய கடமையை அதனுடைய உரிமையை கொடுத்து விடு. எல்லாத்துக்கும் அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீ பாட்டு வணக்க வழிபாடு என்று முழுக்க முழுக்க மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தனா உன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்யாமல் இருக்கிறியப்பா. ஏன் உன் உடலுக்கு நைட்டு ஃபுல்லாக நின்று வணங்குற, இப்படி வணங்கினா உன் உடல் என்ன ஆகிறது? தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிற, இப்படி வச்சா அவனுடைய நோன்பு என்னவாகிறது என்று அது உபதேசமும் செய்கிறாங்க. இப்போ இவர் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்கிறார்கள், சதக்க சல்மான் கரெக்டாக தான் சொல்கிறார், நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு திரும்ப ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் தான் திரும்புறாங்க. அப்போ ஒரே அடியாக மார்க்கம் என்ற அடிப்படையில் நன்மைகள் என்ற அடிப்படையில் இப்படியும் போயிடக்கூடாது. நன்மைகளில் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த வகையில் சமநிலையோடு எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். திடீர்னு சமுதாயத்துக்காக உழைக்கிற அப்படின்னு சொல்லி சமுதாயம் போயிடுவாங்க. இப்படி போகக்கூடிய மார்க்கத்தை பற்றியான சிந்தனை வராது. சமுதாயம் போவாங்க, ஃபுல்லாக சமுதாயத்துக்காக பாடுபடுவாங்க, கடைசியில் அரசியல் அது மாதிரி எல்லாம் போவாங்க, கடைசி வரைக்கும் மார்க்கத்தை மறந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜமாத்துக்கு போறோம், 6 மாசம் ஜமாத், ஜில்லா ஜமாத்துக்கு போறோம், அந்த ஜமாத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்படி போய் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தாரை மறந்து விடுவார்கள், குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவார்கள். அப்ப இந்த மாதிரியான நிலையில ஒருபோதும் நம்ம இருந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அதே போன்று மார்க்கம் நமக்கு எல்லாவற்றின் மீதும் கவனம் செலுத்த சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று நமக்கு பல கடமைகளை சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றின் மீதும் கவனம் செலுத்தணும், ஒரே பக்கம் சாஞ்சிடக்கூடாது, சமநிலையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத்தருவதை பார்க்க முடிகிறது. எல்லாத்துக்கும் மேலே இந்த செய்தி அந்த சல்மான் சாரிஸ் இந்த சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி புகாரியில் 1968 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று சாத் பின் அபி வக்காஸ் இந்த சஹாபி மரண தருவாயில் இருக்கிறாங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவரை போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் இவங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் நலம் விசாரிச்சு எப்படி பாருங்க பரவாயில்ல அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இவர் நமக்கு மரணம் வந்துடும், நம்ம மரணிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வசியத் செய்கிறார். என்ன வசியத் செய்கிறார்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய பொருளாதாரத்தில் 3, அதாவது எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால என் பொருளாதாரத்தில் 3/2 பகுதியை நான் மார்க்கத்திற்காக வேண்டி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் கொடுக்காது, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற தடுக்கிறாங்க. அப்படின்னா நான் என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படி செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா 3/1 பகுதியாக கொடுத்துட்றான் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்றாங்க. சுலுசு கசீர், இந்த 3/1 இருக்குதே இதுவே அதிகம் தான், அப்படிலாம் நீ கொடுக்கக்கூடாதுப்பா, இருந்தாலும் 3/1 கொடுக்கறதுக்கு ரசூல் அனுமதி கொடுக்குறாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கத்துக்காக கொடுக்குறோம், மார்க்கத்துக்காக செய்யறோம்ன்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை முழுக்க மார்க்கத்துக்காகவே கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கையேந்தக்கூடியவர்களாக விட்டுவிட்டு செல்லாதீர்கள், அவர்களை தன்னறிவு பெற்றவர்களாக நல்ல நிலையில அவளை விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சஹாபிக்கு வசி ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்தார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப எல்லாவற்றிலும் நம்ம சமநிலையோடு செயல்படணும், ஒரே அடியாக நம்ம சாய்ந்து விடக்கூடாது. எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி ஒரு அளவு தான் அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இது மாதிரியான நிலை வருவதனால தான் இன்றைக்கு அமல்களின் சிறப்பு என்கிற பெயரால் ஏராளமான கட்டுக்கதைகளை நம்ம அமல் செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பல கப்சாக்களை விடுவாங்க. என்ன கப்சா அப்படின்னா நிறைய இருக்குது. 1-2 பாருங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்லடியார் இருந்தாராம், இவர் என்ன பண்ணாராம், ஒரே ஒழுவுல நைட் இஷா ஒழு செய்வாராம், இதை ஒழுவுல காலையில் ஃபஜர் தொழுவாராம். இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பிரச்சனை இல்லை, ஏதோ 20 தொழுதாரு, அது மாதிரி நைட்டில் தொழுதாரு இருந்தார் போல, லைனில் தொழுதாரு, இது மாதிரியான 27 போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாராம், 40 வருடங்களாக இதே நிலையில் இருந்தார். 40 வருஷமா என்ன பண்றாரு, நைட் இஷா ஒழு செய்வார், அடுத்த நாள் காலையில் ஃபஜர் வரைக்கும் அந்த ஒழு இருக்கும். இது சாத்தியமா? ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக இருந்தாலும் நமக்கு மயக்கமாக இருக்குது, போதையாக இருக்குது, ஒரு மாதிரியாக நம்ம இருக்கிறோம். நைட்டு உறக்கம் இல்லாதனால, நைட்டு தூக்கம் இல்லாதனால இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ தொடர்ச்சியாக 40 வருடங்கள் இந்த மாதிரியான நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அமல்களை சிறப்புப்படுது, அமல்கள் இப்படிலாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி இந்த மாதிரியான நிறைய கப்சாக்கள், நிறைய கட்டுக்கதைகள் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இது மாதிரி பிதாத்து நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. ஷைத்தான் என்ன பண்ணுவோம், அமல் செய்ய நிறைய நல்லதுதான்பா, எல்லாம் ஃபாத்தியா ஓது, அதை ஓது, மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களையும் அமல்களாக அலங்கரித்து காட்டுவான். அப்போ அந்த மாதிரி அலங்கரித்து நம்ம செய்யக்கூடிய செயல்லாம் கரெக்டான செயல் தான் அப்படின்னு நமக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அதில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். மார்க்க விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் எந்த அடிப்படையில் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் தெளிவாக சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை அமலாக செய்கிறார்களோ, நாம சொல்லல, இவங்க இஷ்டத்துக்கு இதை செய்யறாங்க, அமலாக எடுத்து செய்கிறார் என்றால் அது மறுக்கப்படும்.
மறுக்கப்படும். அதனால் எந்த விதமான நற்கூலியும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் எச்சரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இத்தோடு இந்த எச்சரிக்கை சாதாரணமாக மறுக்கப்படும் என்பதோடு நிப்பாட்டி விடாமல் இந்த குல்லு முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் நீங்கள் ஏற்று அமலாக செய்கிறீங்களே, இந்த புதுசா ஒன்று உருவாக்கி செய்றீங்களே, இதெல்லாம் பிதாத்து. குல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாக இருக்கிறது. குல்லு தலாலத்தின் பின்னார், இந்த வழிகேடுகள் நரகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்த்துரும் என்று, நரகத்தில் நம்மளை கொண்டு போய் இந்த அமல்கள் ஆக்கிறோம். நம்ம சொல்லாத ஒரு அமலை நீங்கள் அமல் என்று செய்தால் அது அமல்கள் நாளை மறுமையில் நரகத்திற்குரியதாக உங்களை மாற்றிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகளார் எச்சரிக்கிறாங்க. அதனால் இது மாதிரியான அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் மார்க்கம் எந்த அடிப்படையில் காட்டி தருகிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் மிதமின்றி நாம் செல்லக்கூடாது என்பதையும் நம்ம கவனத்தில் வைத்து நம்முடைய அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஷைத்தானுடைய வழி, அந்த வழியில் நாம் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது என்பதை புரிந்து அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.